ஹலோ ஹலோ ஹலோ. என்னங்க தள்ளி விட போறீங்களா? நான் சொல்ற இந்த விஷயத்த கேட்டீங்கன்னா உங்களுக்கு தாங்க லாஸ். என்னங்க பாக்குறீங்க? நான் தாங்க கோயம்புத்தூர் ஏட்டு கிளப்போட டிவி கிளினிக்கோட டிவி டாக்டர் பேசுறேன். கஷ்டப்பட்டு ஆசையா பார்த்து சேர்த்து வச்சவங்க டிவியோட லைஃப் எப்படி டபுள் பண்றது இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். என்ன தான் கம்மி ரேட்ல டிவி வாங்கிருந்தாலும் சரி, எவ்வளவு காஸ்ட்லியா டிவி வாங்கிருந்தீங்க சரி, அதோட லைஃப் டைம் பாத்தீங்கன்னா மினிமம் 3 to 4 years தாங்க லைஃப் டைம். அந்த லைஃப் டைம் டபுள் பண்றது எப்படி அப்படின்னா டிவியோட பேக் லைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கான்ட்ராஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். இதை ரெண்டையும் கொஞ்சம் கம்மி பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா டிவியோட லைஃப் டைம் ஜாஸ்தி ஆகுங்க. நம்ம இப்ப இந்த பேக் லைட்டும் கான்ட்ராஸ்டும் கம்மி பண்ணணும் அப்படின்னா டிவியோட லைஃப் ஜாஸ்தி ஆகும். ஆனா பிக்சரோட குவாலிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கும். சோ அதனால பிக்சர் கிளாரிட்டி கம்மியா இருக்கும்னா நமக்கு இதனால கண்ணுக்கும் எந்த பாதிப்பும் இல்லைங்க, பாக்குறதுக்கு எதமா தான் இருக்கும். சோ நீங்க நார்மல் பிக்சரை பாக்குறதுக்கும் ஒரு 4K பிக்சர் பாக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஆனா நம்ம எப்பயுமே கிளாரிட்டியா வேணும்னு எதிர்பார்த்தோம் அப்படின்னா டிவியோட லைஃப் கம்மியா தான் ஆகுங்க. நமக்கு கிளாரிட்டி கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, லைஃப் ஜாஸ்தி வரணும் அப்படின்னா நார்மலா உங்க டிவி ஒர்க் ஆகுறதுல இருந்து ஒரு டபுள் லைஃப் டைம் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க. உங்க வீட்டு டிவியில கான்ட்ராஸ்ட் எப்படி அட்ஜஸ்ட் பண்றது, பேக்லைட் எப்படி அட்ஜஸ்ட் பண்றதுன்னு தெரியா? கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். இதே மாதிரி டிவி ரிலேட்டட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கணும், பிளஸ் டிவியோட சேஃப்டி ஃபீச்சர்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.